Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரங்கோலி போடுறதுக்கு வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி டூல்ஸ் ரெடி பண்ணலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். YouTubeல நிறைய ரங்கோலி டிசைன்ஸ் பார்த்திருப்போம். அந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு, ரங்கோலி போடுறதுக்கு வீட்ல இருக்கிற பொருளே வந்து போதும். இப்போ வாங்க அதெல்லாம் என்னங்கறத பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் Wow Home Arts சேனல் பார்க்கறீங்கன்னா சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபனல் இருக்கு இல்லையா, இது வச்சு நம்ம சூப்பராக வந்து கோலம் போடலாம். கொஞ்சமாக வந்து கோலமாவு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி காட்டியிருக்க மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அழகாக கோலமாவு வந்து வெளியில் வரும். இந்த மாதிரி ரங்கோலி போடுறதுக்கு நான் ஒயிட் கலர் பவுடர் எப்படி மிக்ஸ் பண்ணுங்கிறதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்க ஸ்பூன் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம போட்ட அந்த ட்ராப்ஸ் மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா, அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் டூலாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி கிரேப் வாட்டரோட பாட்டில் இருந்தது. இது இல்லைன்னா நீங்கள் மருந்து பாட்டில் இருக்கு இல்லையா, சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மருந்து பாட்டிலில் அந்த வந்து பிளாஸ்டிக்காக இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா தான் வரும். நான் இந்த மாதிரி வந்து கிரேப் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மூடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ கோலமாவை ஃபில் பண்ணி போட்டு பார்க்கலாம். கோலமாவை ஃபில் பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி போட்டோன்னா நல்லா இதில் கோலம் போட வரும். இன்னும் ரவுண்ட் பாட்டிலாக இருந்ததுன்னா நல்லா சூப்பராக வரும். இது கொஞ்சம் இந்த கிரைப் வாட்டரோட பாட்டில் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பென் எடுத்திருக்கேன். அந்த ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பென்சில், ஸ்கெட்ச் பென் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைட் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டீ வடிகட்டுறோம் இல்லையா, அது நம்ம சூப்பரான ரங்கோலி டூலாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கோலப்பொடி வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரேண்டமாக போட்டு காட்டுறேன். நீங்கள் பர்ஃபெக்டாக கோலம் போடும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நான் இதில் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக் எடுத்திருக்கேன். இந்த ஃபோக் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபோக் வச்சு நிறைய டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதுக்கு மேலேயே டிசைன் பண்ணி காட்டுறேன். பார்த்துங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது நீங்கள் கலர் மாவில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நான் இந்த நியூ இயர்க்கு போட்ட கோலம். ஜஸ்ட் ப்ளூ கலர் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த டீ வடிகட்டியில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நான் ஓரத்தில் அந்த பாக்ஸ் ஏதாவது ஒரு மூடி இருக்கு இல்லையா, அதை வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து சூப்பரான ரங்கோலி டூல்னால் அது வந்து இந்த கம் டப்பா தான். இது நம்ம காலியான கம் டப்பாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு சூப்பரான ரங்கோலி டூலாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே மூடியில் நம்ம கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு வெளியில் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரலைன்னா அப்புறமா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பெருசாக கட் பண்ணிட வேணாம். இப்போது நான் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் வளையலை வச்சுட்டு அதை சுற்றி நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வளையலை வச்சுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நார்மலான ஒயிட் கோலமாவில் இது போட முடியாது. ஒயிட் கோலமாவு இருக்குன்னா அதை சலிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள். பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம லெட்டர்ஸும் எழுதலாம், ரொம்ப நல்லா வரும். அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன பாட்டிலாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதோட மூடியை எடுத்துட்டு இதில் நம்ம குட்டி குட்டி ஓட்டையாக போட்டுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு நீடில் வச்சு இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய ஓட்டை இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம கோலமாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். இதுவும் அந்த நம்ம டீ வடிகட்டுறதுல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம ஜஸ்ட்டு நம்ம பவுடர் கொட்டுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அழகாக உங்களுக்கு கோலமாவு வந்து வரும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அவ்வளோ ஓட்டை போட்டுக்கோங்க.
அடுத்தது இந்த மாதிரி ஆயில் கேன் வந்து கடையில் கிடைக்கும். ஒரு கம்மி விலை தான், 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து ரங்கோலி டூலாக யூஸ் பண்ணலாம். அதாவது மேலே இருக்கிற மூடி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி டப்பா கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் நம்ம மூடியில் மட்டும் மேலே கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம். இதில் பூவெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி நேம்ஸ்லாம் எழுதுறதுக்கு நல்லா வரும். இதில் நீங்கள் நிறைய டிசைன் பண்ணலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். நிஜமாவே ரொம்ப ஒர்க் ஆகும் இது. வளையலை சுற்றி நான் இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபோக் வச்சு நான் இந்த தடவை டிசைன் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயில் இல்லைனா ஷாம்பூ அந்த மாதிரி பாட்டில் இருந்தால் இதுவுமே நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து வீட்டில் பாப்பா இருக்குது, அதனால் குட்டி குட்டி ஷாம்பூ, ஆயில் அந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறையா இருந்தது. நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம கோகோனட் ஆயில்லையே குட்டி பாக்ஸில் வந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இதில் நான் கொஞ்சமாக வந்து கோலமாவு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மேலே இருக்கிற அந்த மூடியை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால அந்த மூடியை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அந்த பிளாஸ்டிக்கில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த மாவு வந்து வெளியில் வரும். ரொம்ப நல்லா வரும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயில் பாக்ஸ், குட்டி பாக்ஸ் இல்லைனா நீங்கள் லோஷன் போடுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோடய பாப்பாவோட பால் பாட்டில். நான் அது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அது எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நெட் கிளாத் வீட்டிலேருந்து தான் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பழைய ஃப்ராக்கில் உள்ளே இருக்கும் இல்லையா, நெட் கிளாத் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட் கிளாத்தே இல்லைனா நீங்கள் காட்டன் கிளாத் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாட்டில் மேலே கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏதாவது சர்க்கிளோ இல்லை ஏதாவது ஸ்கொயராக நீங்கள் ரங்கோலி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டீ வடிகட்டி வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். அந்த பாட்டிலோட அந்த வாய்ப்பகுதி வந்து சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே இந்த மாதிரி கோலம் போட வரும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் வச்சும் நம்ம சூப்பராக டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.